என்னங்க வீட்ல கார் வச்சுட்டு சைக்கிள்ல வரீங்க? மைக்கு காரு சைக்கிள் ஓட்டுறதுன்னு எவ்வளோ நன்மை இருக்குன்னு தெரியுமாங்க உனக்கு? ஒரு காலத்துல பக்கத்துல இருக்க கடைக்கோ இல்ல ஒரு இடத்துக்கோ போகணும்னா நடந்து போவோம், இல்லைன்னா சைக்கிள் மிதிச்சுட்டு போவோம். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. வாசல்ல 2 கார் நிக்குது, சின்ன தூரத்துக்கு கூட கார் எடுக்கிறோம். ஆனா இதனால நாம எதை இழக்கிறோம்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? சைக்கிள் ஓட்டுறது வெறும் பயணம் கிடையாது, அது ஒரு சூப்பரான உடற்பயிற்சி. தினம் ஒரு 15 நிமிஷம் தேவையில்லாத உடல் எடை குறையும், கால்கள் வலுவாகும். முக்கியமா ஜிம்முக்கு போய் காசு கொடுத்து பண்ண வேண்டிய கார்டியோ பயிற்சியை நீங்க போற வழியிலேயே இலவசமா முடிச்சிடலாம். வசதி அப்படின்னு பார்த்தா கார் பெருசு தான், ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு கார் எடுக்கிறதுனால என்ன ஆகுது? கார்ல இருந்து வர்ற புகை காத்த மாசுபடுத்துது. இதனால நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு தான் மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், பணம். இன்னைக்கு பெட்ரோல் விலை எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. சின்ன தூரத்துக்கு கார் எடுத்து பெட்ரோலை வீணாக்கிறதுக்கு பதிலாக சைக்கிள் எடுத்தா பெட்ரோல் காசு மிச்சம், மெயின்டெனன்ஸ் செலவு இல்லை. நம்ம பூமிக்கு நாம செய்யற ஒரு சின்ன நன்றி கடன் இது. சத்தமே இல்லாம புகையே இல்லாம. அதனால மைக்குக்காரரே ரொம்ப தூரம் போறதுக்கு காரு பைக்கு பயன்படுத்துறதுல தப்பு இல்லை. நம்ம தெருமுனையில இருக்க கடைக்கோ இல்ல பக்கத்துல இருக்க இடத்துக்கோ போகும்போது தயவு செஞ்சு சைக்கிள் எடுங்க. இது உங்க உடம்புக்கும் நல்லது, உங்க ஊருக்கும் நல்லது. மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். நன்றி. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட பிடிக்கும்னா சைக்கிள்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.